வணக்கம். இன்னைக்கு இந்திய சந்தைகள்ல ஒரு ரத்த களரியே நடந்துடுச்சுன்னு சொல்லலாம். இந்த பிரம்மாண்டமான சரிவை ஒரு இன்ஸ்டிடியூஷனல் கிரேட் அனாலிசிஸ் மாதிரி நம்ம முழுசா அலச போறோம். இதுக்கு என்ன காரணம்? இது எங்கிருந்து ஆரம்பிச்சது? இனிமே நம்ம என்ன எதிர்பார்க்கலாம்? வாங்க ஆழமா உள்ள போய் பார்க்கலாம். முதல்ல இந்த நம்பரை பாருங்க. 11.5 லட்சம் கோடி ரூபாய். இதுதான் ஒரே நாள்ல இந்திய பங்குச்சந்தை இன்வெஸ்டர்ஸ் இழந்த பணம். இது ஏதோ ஒரு சின்ன கரெக்ஷன் இல்ல, இது ஒரு மெல்ட் டவுன். இந்த சரிவுக்கு பின்னால என்னென்ன காரணங்கள் ஒளிஞ்சிருக்குன்னு வாங்க ஒன்னொன்னா தோண்டி எடுப்போம். ஓகே, இன்னைக்கு மார்க்கெட்ல நடந்த இந்த கலேபரத்தை நாம ஒரு 6 தலைப்புல பிரிச்சு ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்க போறோம். அப்பதான் இந்த சிக்கலான நாள் நமக்கு ரொம்ப சிம்பிளா புரியும். சரி, வாங்க முதல் டாபிக் உள்ள போலாம். ரைட், முதல்ல நம்ம ஊரு சந்தையில என்னதான் நடந்ததுன்னு ஒரு க்ளோஸ் லுக் பார்க்கலாம். சொல்லப்போனா இன்னைக்கு ஒரு ரெட் தேர்ஸ்டேனே சொல்லலாம். சென்செக்ஸ் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2500 பாயிண்ட்ஸ் சரிஞ்சு 74,207ல முடிஞ்சது. நிஃப்டி 50 776 பாயிண்ட்ஸ் கீழே வந்து கரெக்டா அந்த 23,000 அப்படிங்கிற சைக்கலாஜிக்கல் லெவலுக்கு பக்கத்துல வந்து நின்னுது. ஆனா இங்க நாம கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? இது வெறும் லார்ஜ் கேப் ஸ்டாக்ஸ்ல மட்டும் நடந்த சரிவு கிடையாது. மிட் கேப், ஸ்மால் கேப் இண்டெக்ஸ் கூட கிட்டத்தட்ட 3% விழுந்திருக்கு. அப்படின்னு என்ன அர்த்தம்? செல்லிங் பிரஷர் மார்க்கெட் முழுசும் பரவி இருந்திருக்குன்னு அர்த்தம். ஆனா இந்த சரிவுக்கான காரணம் நம்ம நாட்டுல இல்ல. சொல்லப்போனா இது இந்தியால ஆரம்பிக்கவே இல்ல. இது ஒரு குளோபல் புயல். வெளிநாடுகள்ல இருந்து வந்த நெகட்டிவ் நியூஸ் தான் நம்ம தலால் ஸ்ட்ரீட்டை இவ்ளோ வேகமா தாக்கியிருக்கு. அது என்னன்னு பாப்போமா? நேத்து ராத்திரி யூஎஸ் மார்க்கெட்ஸ் பயங்கரமா சரிஞ்சது. டவ் ஜோன்ஸ் 3.8%, டெக் ஸ்டாக்ஸ் அதிகமா இருக்கிற நாஸ்டாக் 4.7% விழுந்துச்சு. அந்த அதிர்ச்சி அப்படியே இன்னைக்கு காலையில ஏஷியன் மார்க்கெட்ஸ்க்கும் பரவுச்சு. ஜப்பானோட நிக்கை 3.4% டவுன். ஸோ இப்படி உலக மார்க்கெட்ஸ் எல்லாமே ரத்த கலரியா இருந்ததால நம்ம மார்க்கெட் ஓபன் ஆகிறதுக்கு முன்னாடியே ஒரு மாதிரி பேனிக் மூட் செட் ஆயிடுச்சு. இந்த குளோபல் செல் ஆஃப்க்கு பின்னாடி 3 முக்கிய காரணங்கள் இருக்கு. ஒன்னு, அமெரிக்காவோட சென்ட்ரல் பேங்க், அதாவது ஃபெடரல் ரிசர்வ், வட்டி விகிதத்தை ஏத்தலைனாலும் இன்ஃப்ளேஷன் ஜாஸ்தியாகும்னு ஒரு ஹிண்ட் கொடுத்தாங்க. ரெண்டாவது, அமெரிக்காவோட 10 வருஷ பாண்ட் ஈல்ட் 4.265% வரைக்கும் எகிரிடுச்சு. இதோ இன்வெஸ்டர்ஸை இந்தியா மாதிரி மார்க்கெட்ல இந்த பணத்தை எடுத்துட்டு சேஃபான அமெரிக்கன் பாண்ட்ஸ்னு போட வைக்குது. மூணாவதா, மிடில் ஈஸ்ட்ல டென்ஷன் அதிகமாகறதால குளோபல் இன்வெஸ்டர்ஸ் யாருமே ரிஸ்க் எடுக்க தயாரா இல்ல. இதுதான் ரிஸ்க் ஆஃப் சென்டிமெண்ட்னு சொல்லுவோம். இந்த ஸ்லைட்ல இருக்கிற கனெக்ஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். அமெரிக்க டாலர் ஸ்ட்ராங் ஆகும்போது அது நம்ம மார்க்கெட்டை எப்படி அடிக்குதுன்னு பாருங்க. டாலர் இண்டெக்ஸ் 100ஐ தாண்டி போனதும் ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ், அதாவது FIIs, நம்ம மார்க்கெட்ல இருந்து வேக வேகமா பணத்தை வெளியெடுத்தாங்க. இதோட நேரடி விளைவு இந்திய ரூபாய் சரித்திரத்திலே இல்லாத அளவுக்கு ஒரு டாலருக்கு 92.63 சரிஞ்சது. இது ஒரு விஷச்சக்கரம் மாதிரி செயல்பட ஆரம்பிச்சது. அடுத்து நம்ம பார்க்க போறது எரியற நெருப்புல எண்ணெய் ஊத்துன மாதிரி ஒரு விஷயம். அதுதான் கச்சா எண்ணெய் விலை உயர்வு. இது சில குறிப்பிட்ட செக்டார்ஸை நேரடியா குறிவச்சு தாக்குச்சு. ஃப்ரெண்ட் க்ரூட் ஆயில் விலை ஒரு பேரலுக்கு $110 தாண்டி ராக்கெட் வேகத்துல போயிடுச்சு. யோசிச்சு பாருங்க, இந்தியா தன்னோட தேவைக்கு 80% மேல க்ரூட் ஆயிலை இறக்குமதி தான் பண்ணுது. அப்போ இந்த விலை உயர்வு நம்ம எக்கனாமிக்கு எவ்வளோ பெரிய ஷாக் கொடுக்கும்னு. இந்த ஸ்லைட்ல அந்த மேக்ரோ லெவல் ஆயில் ஷாக் எப்படி சின்ன சின்ன கம்பெனிகளோட ஸ்டாக்ஸை பாதிச்சதுன்னு நீங்களே பாருங்க. JK டயர் 8.2% டவுன். இண்டிகோ, ஏஷியன் பெயிண்ட்ஸ் மாதிரி ஸ்டாக்ஸும் கடுமையான செல்லிங் ப்ரெஷரை ஃபேஸ் பண்ணுச்சு. இதுதான் நேரடி தாக்கம். இது ஏன் இப்படி நடக்குதுன்னு புரிஞ்சுக்கிறது ரொம்ப சிம்பிள். ஏவியேஷன் கம்பெனிக்கு ஜெட் ஃபியூவல் விலை ஏறும். பெயிண்ட், டயர் கம்பெனிக்கு க்ரூட் ஆயில் ஒரு முக்கியமான ரா மெட்டீரியல். அதனால அவங்களோட உற்பத்தி செலவு எகிரி ப்ராஃபிட் மார்ஜின் குறையுது. இது FMCG, கெமிக்கல்ஸ் மாதிரி மற்ற செக்டார்ஸ்க்கும் பொருந்தும். இதுதான் நேரடி டாமினோ எஃபெக்ட். ஓகே, இவ்ளோ பெரிய சரிவுல ஒரு பக்கம் விக்கிறவங்க இருந்தா இன்னொரு பக்கம் வாங்குறவங்களும் இருந்தாகணும் இல்லையா? மார்க்கெட்ல யார் வித்தா யார் வாங்கினாங்கன்னு பாப்போம். இங்கதான் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கேம் நடந்திருக்கு. ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ், அதாவது FIIs, தொடர்ந்து நம்ம மார்க்கெட்ல வித்துக்கிட்டே இருந்தாங்க. ஆனா இன்னொரு பக்கம் நம்ம டொமெஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ், அதாவது DIIs, மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் எல்லாம் ஒரு சுவர் மாதிரி நின்னு அந்த விற்பனையெல்லாம் அப்படியே வாங்கிட்டாங்க. ஒருவேளை அவங்க இந்த சப்போர்ட்டை கொடுக்கலன்னா நிஜமாவே சொல்றேன், இன்னைக்கு சரிவு நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு மோசமா இருந்திருக்கும். சரி, வாங்க இன்னும் கொஞ்சம் டீப்பா டைவ் பண்ணி டெரிவேட்டிவ்ஸ் டேட்டா என்ன சொல்லுதுன்னு பாப்போம். ஆப்ஷன்ஸ் ட்ரேடர்ஸ் மனசுக்குள்ள என்ன ஓடுதுங்கிறத இந்த டேட்டா வச்சு நாம கண்டுபிடிக்கலாம். முதல்ல இந்தியா VIX. இது மார்க்கெட்டோட ஃபியர் கேஜ், அதாவது பயமானின்னு கூட சொல்லலாம். இது 22.8க்கு மேலே எகிரி இருக்கு. சிம்பிளா சொல்லணும்னா ட்ரேடர்ஸ் மத்தியில பேனிக் அதிகமாகி இருக்கு.
வரப்போற நாட்கள்ல மார்க்கெட் ரொம்ப வாலடைலா, அதாவது நிலையற்ற தன்மையோட இருக்கும்னு அவங்க எதிர்பார்க்கறாங்க. அடுத்த டேட்டாவை பார்க்கறதுக்கு முன்னாடி குயிக்கா ஒன்னு சொல்லிடுறேன். புட் கால் ரேஷியோ, அதாவது பிசிஆர்னா என்ன? இது மார்க்கெட் சென்டிமெண்ட்டை அளவிடுற ஒரு டூல். பிசிஆர் குறையுதுன்னா மார்க்கெட்ல பயம் அதிகமாகுது, செல்லிங் பிரஷர் அதிகமாகுதுன்னு அர்த்தம். அவ்வளவுதான். இப்போ இந்த ஸ்லைடு பாருங்க, இது ஒரு சூப்பரான கதையை சொல்லுது. நிஃப்டி 50யோட பிசிஆர் 1.06க்கு குறைஞ்சிருக்கு. ஓகே, இது மார்க்கெட்ல ஒருவித எச்சரிக்கை உணர்வு இருக்குன்னு காட்டுது. ஆனா பேங்க் நிஃப்டியோட பிசிஆரை பாருங்க, 0.79க்கு விழுந்திருக்கு. இது என்ன சொல்லுதுன்னா, ட்ரேடர்ஸ் ஓவரால் மார்க்கெட்டை விட பேங்கிங் செக்டார் மேல ரொம்ப ரொம்ப நெகட்டிவா இருந்திருக்காங்க. இன்னைக்கு சரிவோட எபிசென்ட்ரே பேங்கிங் செக்டார் தான். சோ இந்த டெரிவேட்டிவ்ஸ் டேட்டாவை வச்சு வரப்போற நாட்களுக்கு ஒரு டெக்னிக்கல் ரோட் மேப்பை நாம ரெடி பண்ணலாம். நிஃப்டிக்கு 22,800 22,500 வரைக்கும் ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட் ஜோன் இருக்கு. அதே மாதிரி மேல 23,500 தாண்டி போறது இப்போதைக்கு ரொம்ப கஷ்டமான விஷயமா இருக்கும். சரி, இவ்ளோ டேட்டாவையும் நாம பார்த்தாச்சு. இப்போ $1,000,000 கேள்வி என்னன்னா, இது எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்தா மார்க்கெட்டோட ஃபியூச்சர் எப்படி இருக்கும்? வாங்க ஒரு சம்மரி பாப்போம். அடுத்த சில நாட்களுக்கு இன்வெஸ்டர்ஸ் 3 விஷயங்களை ரொம்ப க்ளோஸா வாட்ச் பண்ணணும். 1, மிடில் ஈஸ்ட்லேருந்து வர எந்த ஒரு சின்ன நியூஸும் மார்க்கெட்டை அசைச்சு பார்க்கும். 2, வெளிநாட்டு சென்ட்ரல் பேங்க் மீட்டிங்ஸ். 3, நம்ம ரூபாயோட மூவ்மெண்ட். இந்த 3 தான் இப்போதைக்கு மார்க்கெட்டோட டிரைவிங் ஃபோர்ஸா இருக்க போகுது. ப்ரொஃபஷனல் இன்வெஸ்டர்ஸ் மத்தியில இப்போ என்ன பார்வை இருக்குன்னா, ஷார்ட் டேர்ம்க்கு மார்க்கெட் பியரிஷா தான் இருக்கும். குளோபல் காரணிகளும் எஃப்ஐஐ செல்லிங்கும் தான் இப்போதைக்கு டாமினேட் பண்ணுது. நடுவுல வர்ற சின்ன சின்ன பவுன்ஸ் எல்லாமே ஒரு செல்லிங் ஆப்பர்ச்சுனிட்டியா தான் பார்க்கப்படும். டெக்னிக்கலா சொல்லணும்னா இது ஒரு செல் ஆன் ரைஸ் மார்க்கெட். மொத்தத்துல இன்னைக்கு நடந்த இந்த பெரிய கலைபரத்தை 3 தீம்ல அடக்கிடலாம். நம்பர் 1, குளோபல் ரிஸ்க் ஆஃப் சென்டிமெண்ட், அதாவது முதலீட்டாளர்கள் பயந்து போய் பாதுகாப்பான இடங்களுக்கு ஓடுனது. நம்பர் 2, குரூட் ஆயில் ஷாக், நம்ம கம்பெனிகளோட மார்ஜினை நேரடியா அடிச்சது. நம்பர் 3, இன்ஸ்டிடியூஷனல் டி-ரிஸ்கிங், அதாவது எஃப்ஐஐஸ் வேகமா வித்ததும் டிஐஐஸ் அதை வாங்க முயற்சி பண்ணதும். இன்னைக்கு நடந்த இந்த நிகழ்வு மார்க்கெட்ல ரிஸ்க் அப்படிங்கிற வார்த்தையோட அர்த்தத்தையே மாத்தி அமைச்சிருக்கு. ஒரு பெரிய சிஸ்டமிக் ரீகாலிபிரேஷன் நடந்திருக்குன்னு சொல்லலாம். சோ பழைய கணக்குகள் எல்லாம் க்ளோஸ். அப்போ இந்த புதிய சூழல்ல அடுத்த பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி எங்க ஒளிஞ்சிருக்கு? இதுதான் இப்போ நம்ம முன்னாடி இருக்கிற பெரிய கேள்வி. இத பத்தி யோசிங்க.